கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ஏதா இவனத்தான தேடிக்கிற நிம்பிட்டு நேரம் இங்க என்ன செஞ்சுக்கிறியா? என்னது இது? ஏலே பிரபா அத்தையா? ஏலே என்னடா செஞ்சுக்கிற? அம்மா அது என்னடா செஞ்சுக்கிற? உன்னை அங்க தேடிக்கிறேன்டா. இல்லம்மா, மொளகாவத்துல எடுத்து வர சொன்னீல, எடுத்து வர சொல்லி எங்க வைக்கணும்னு சொல்லாம நீ பாட்டுல போயிட்ட. உன்னை தேடிட்டு வரும்போது இந்த பிள்ளை இது மேல ஏறிக்கி இருந்துச்சு, உதக்கடின்னு கீழே விழுகத இருந்துச்சு, வந்து பிடிச்சேன். நிம்பிட்டு நேரம் பிரபா பிரபான்னு கத்திக்கிறேன், அது காதுல விழுந்து இந்த பிள்ளை விழுகிறது மட்டும் கணக்கு தெரிஞ்சு வச்சோ. ஏமா நோய் நோயிட்டு இருக்கா? அது எப்படியே தெரிஞ்சு வச்சுமா? ஏதா உன்னை குப்பை தட்டி முறத்தையும் தானே எடுக்க சொன்னேன், நீ எதுக்கு இது மேல ஏறின? அது ஒண்ணுமில்ல அத்தை, குப்பை தட்டி முறமை இங்க இருந்துச்சு, அதை எடுத்துட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு நானே மேலே ஏறலாம்னு நினைச்சேன். எனக்கு பாக்கும்போது உனக்கு தெரிஞ்சது, நான் டக்குனு ஏறேன், படி ஒரு மாதிரி சைனா போச்சு. நானும் அந்த சைனா போனேன். நல்ல வேளை இவர் வந்து பிடிச்சிட்டாரு. இவர் யாரு? பேரனா? என்னது பேரனா? அடியாத்தி என்னத்த இப்படி சொல்லிருக்க? ஐயா அத்தை அப்படி கிடையாது அத்தை, நீங்க நல்லா பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்களா, அத உங்களை வந்து நான் பாட்டின்னு கூப்பிட்டேன்ல, அதே நான் உங்களை பாட்டின்னு கூப்பிட்ட மாதிரி இவரும் உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுவாருன்னு உங்க பேரை நான் கேட்டேன். நீங்க ரொம்ப வயசானவ மாதிரி இருக்கீங்களா? அதே ஓஹோ, நான் வயசான ஆளு மாதிரி இருக்கனால அவன் பேரன் கேட்டியா? என்னத்தா சொல்ல? பேரனும் கிடையாது, அவன் மயன். ஐயோ அப்படியா? மன்னிச்சுக்கங்க. அம்மா உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேம்மா நானு, கொஞ்சமாவது இளந்தறி பிள்ளையாட்டே இருக்குமா, அப்பதான் நீ எனக்கு அம்மா மாதிரி இருப்ப. இந்த மாதிரிதாம்மா எல்லாரும் சொல்லிட்டு தெரிவா. டேய் இன்னும் எனக்கு வயசு திரும்பதாக்கோ, சத்து பேசாம இரு, சொல்லி புரிய வைப்போம். உன்னை மாதிரி தாத்தா ஊருக்குள்ள இருக்கவங்க பேரை கேட்பாங்க உன் பேரனாண்டு. எல்லாருக்கும் மயனுண்டு ஒரு கதையை சொன்னாதையும் புரியும். ஒன்றும் இல்லத்தா, கல்யாணம் ஆகி 15 வருஷம் எனக்கு பிள்ளையே கிடையாது. அப்படியா? ஆமாத்தா, நானும் போகாத கோயில்களும் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது. 15 வருஷமா பேச்சா வாங்கிக்கிட்டு என் மாமியார்லாம் போட்டு திட்டுவாங்க. எல்லாம் பேசி 15 வருஷத்துக்கு பிறகு அந்த முருகனோட அருளால எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இந்த நிக்கிறாரே இவர் யாரு? அப்புறம் கேளுதா? சொல்லுங்க. ஒரு பிள்ளை கிடைச்சாலே போதும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஒத்த பிள்ளைக்கு மேல பெத்துக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் குடுப்பனையும் வைக்கல. புள்ள பிறந்து ஒரு 3 வயசுதே இருக்கும், அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து தன்னந்தனியா ஒத்தால இருந்து அவனை வளர்த்துக்கிருக்கேன் இப்ப வரைக்கும். சொந்த பந்தம்ண்டு எவனும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் எவனும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இளந்தாரி வயசுலயே புருஷனை தொலைச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எவனும் ஓட்ட மாட்டாங்க, உரசவும் மாட்டாங்க. ஏன் ஓட்ட மாட்டாங்கன்னு கேட்கலாம். ஏன்னா வீட்டில் பார்த்து வச்சது ஒரு மாப்பிள்ளை, நான் கட்டிக்கிட்டது ஒரு மாப்பிள்ளைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. காதலிச்சேன் அவரை, கட்டிக்கிறதுக்கு யார் முன்னக்க வந்து எனக்கு இது பண்ணலை. அதனால் நானே வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெட்டுவன் குத்தே வந்து நின்னாங்க. கொஞ்ச நாள் அவரையும் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் கூட வாழ எனக்கு கொடுப்பன கிடைக்கல. பிள்ளைய பெற்றேன் 15 வருஷத்துக்கு வரைக்கும். அவன் ஒருத்தனுக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிருக்கேன். இந்த உலகத்துக்கு வந்தது நினைச்சு நானே ஒரு நாள் வருத்தப்பட்டது கிடையாது. என்னது இது, இங்க என்ன நடந்துருக்கு? இதுவும் நல்லாத்தே இருக்கு. அத்தையா எனக்கு தெரியாம எப்படி அத்தை? ஐயா இது அந்த சீனியர் அண்ணில இவங்க வீடு அங்க இருக்கு. இந்த பிள்ளைக்கு அவங்களே போய் அத்தைன்னு கூப்பிட்டு கிறுக்கு முறதையாம கூப்பிட்டு இருக்கோ. இவங்க பக்கத்துல இருக்கறவங்க தானே? ஐயா ஐயா குடுங்க அத்தை, அந்த முறதையும் அந்த விளக்கு மாதிரி குப்பை எல்லாத்தையும் குடுங்க அத்தை. கூட்டிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அத்தை. அழகாடி என்ன நான் எதுக்கு கடுக்க போறேன்? அதே ராசா மாதிரி என் மயம் இருக்கானே, என்ன வந்தாலும் எனக்கு செய்வியான். அவன மாதிரி இந்த உலகத்துல எந்த மயிரும் கிடையாது. ஊருக்கு அவன் எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு அவன் தே ராசா. மயம் இருக்கிற வரைக்கும் எதுக்காக வாழ மாட்டேன். அப்படி நல்லவே தெரியுமா? சரி அத்தை அழகாடியே, சரி குப்பை தட்டி மறந்துட்டாங்க. சரிக்கா எடுத்துட்டு போ. அருந்ததி அட தமிழ், நீ தமிழ் தானமா? ஆமா நீ தமிழ். நீங்க தான் குடி இருக்கீங்களா? ஆமா, இதுதான் எங்க சொந்த வீடு. அப்படியா? இந்த பக்கத்துல வீடு பூட்டி கிடந்துல, அது எங்களோட வீடு தான். 14 வருஷமா பூட்டி வச்சிட்டேன், போட மாட்டேன் வீட்ல.
அதே இப்படி ஒரு சோக கீதம் இருக்கும்ட்டு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நான் எப்படி வருத்தப்பட்டு பேசிக்கிருக்காங்க, என்ன இப்படி சொல்லிக்கிருக்கிய? அவன் இப்படி தாத்தா, நான் எப்படி ஃபீல் பண்ணி பேசினாலும் அவன் இப்படியே தான் பண்ணுவியா. நான் எதமு சொல்லி அழுவேன் தெரியுமா? இப்ப தெரியுது நீ எதுக்கு நீங்க கொஞ்சம் கூட ஃபீலிங் எல்லாம் சுத்துறீங்கன்னு. நீ தான் என் மனசு புரிஞ்சுக்கிட்ட, நல்லா இருப்ப. சரிங்க நீ சரிங்க அந்த குப்பத்தடி மரத்தையும் கொடுத்தீனா நான் கொண்டு போய் கூட்டி விட்டு கொண்டு தருவோம். போய் நான் வாங்கிட்டு வரேன். ஆமா நீ வாங்கிட்டு வந்து கிழிச்ச உனக்கு குப்பத்தடி மரம் வாங்கிட்டு வரச்சன பாவத்துக்கு நீ ஒரு சுவாகரை கேட்டுக்கிற எடுத்து சொல்ல வந்து தர. நான் ஏப்பட வேற இடத்துல அவங்க நைட் நைட் சாப்பிட்டு வந்து தூங்க வேணாமா என்ன நினைச்சிருக்க? வா நம்ம கிராமத்துல இருக்கவங்க நாம லேட்டா கொடுத்து அவங்க சிட்டில இருந்து வரவங்க என்ன நினைச்சிருக்க? வா தெரியத்த வாரே. சரிதா என்ன பெத்தாரு என்ன பெத்தா ஆத்தா மாதிரியே இருக்கியா தாடி, அடிக்கடி வந்துட்டு போ. தெரியத்த வாரே. தெரியத்த குப்பத்தடி மரத்தை தாங்க. ஏம்மா அந்த குப்பை தட்டி போறதையும் எடுத்து கூடுவேமா. எருமை மாடு. யாரு நீ பைத்தியம்னு தெரியும், அதுக்கு நீ இந்த அளவுக்கு பைத்தியமா இருப்பேன்னு நினைக்கல. ஓஹோ நாங்க பைத்தியமா? வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன? பைத்தியமா இருக்கறனால தான் நான் இப்படி பேசிக்கிருக்கேன். போ. பாக்குறபடி எம்புட்டு நாளைக்குதே போன்ல நல்லா இழுச்சு இழுச்சு பேசிட்டோம், நேர்ல இப்படி முறைச்சுக்கிட்டு தெரியறேன். இன்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நேர்ல மீட் பண்ணி தானே ஆகணும். அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு பாரு உன்னை என்ன செய்யறோம்ட்டு. அது வரைக்கும் இந்த கண்ணாமூச்சி போகட்டும். ஏய் தம்பி, அம்மா நீ எப்போதுமே வித்தியாசமா தான் செஞ்சுக்கிருப்பியா? இத்தனை நாளா ஏன்ட்ட புலம்பிக்க இருந்த, அடுத்து ஒரு ஆள் வந்து அவகிட்ட புலம்பு, அப்படித்தானே? நீ சொன்னமுடா. சரி வா, இட்லி அவுத்திட்டே சட்னி அரைச்சிட்டேன், பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். வா. உனக்கு நிறைய வட்டம் சொல்லிட்டேன், மிளகாத்தல் போட்டு அரைண்டு எப்ப பார்த்தாலும் பச்சை மிளகா போட்டு அரைக்கிறதுக்கு பாரு, உரப்பு போட்டு வைக்கிறமா, திங்க முடியல தெரியுமா? சரியா என்ன பெத்தாரு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்க என் செல்லம்ல. என்னண்டா வா. பேசாம இந்த பிள்ளைய நம்ம பிரபாக்கு கட்டி வச்சுட்டா என்ன? சோடி பொறுத்து கூட நல்லா தானே இருந்துச்சு. சரி பேரவை யோசிப்போம். அங்கனுக்குள்ள இருக்கு. இன்னும் போலையா? நல்லா ஒட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அழுத்தம் குடிச்சு தண்ணி வச்சு தொடச்சா சரியா போயிடும். வாரியடா. இல்ல பரவாயில்ல, வீட்டுல போய் மூஞ்சி கழுவிக்கிறேன். அனு நீ செஞ்ச வேலைவே இப்பெல்லாம் செய்யலாமா? அமைதியா இருங்க அர்ச்சனா. அணுக்குட்டி எப்படி செஞ்சுட்டிய பத்தியலா? பூரா சேரா போச்சு. நான் கழுவ மாட்டேன், நீங்க தான் கழுவி விடணும். அதெல்லாம் முடியாது, நீங்க தான் கழுவி விடணும். கோவம் மட்டும் இங்க இருந்து மும்பை வரைக்கும் வருதுல, கழுவி விடுங்க. அடியே ரொம்ப பண்றடி. சார் வேணாம் சார், நீங்களே போய் கழுவிக்கிறீங்க. நேரம் வர ஆகுது, போய் தூங்குங்க. அந்த தண்ணி வச்சுதையும் கழுவணுமா? அதை நீ வந்து கழுவி விடுங்கிறேன். நீ தான் அடிச்ச சேட்ட. சரி தண்ணி கொடுங்க, கழுவலாம். நான் கொஞ்சம் கழுவ, நீங்க கொஞ்சம் கழுவலாம். அது குட்டி மேல ஆமா நான் என்ன செஞ்சுக்கிருக்கேன்? வயிற்று பழப்புக்காக இங்க வந்தது என்னமோ ஒரு வகையில சரியான விஷயந்தேன். ஆனா என்னோட கடமை என்ன? அணுவை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்க வேண்டியதே. ஆனா அவங்க அப்பாவை நான் எங்கிட்டு போய் கண்டுபிடிப்பேன்? அந்த படுபாவி எங்க இருப்பேன்? இதுதானே நான் செய்ய வேண்டிய வேலை. இப்போ சம்பந்தமே இல்லாம அப்பாவும் வருணும் வேற வந்திருக்காங்க. இது எங்க போய் முடிய போதோ? இப்போ வருணும் அப்பாவும் திரும்ப சென்னை போயிட்டாங்களா இல்லை மதுரைக்குள்ளே இருக்காங்களா? இந்த மாதிரி ஏற்பட்ட கேள்வி இருக்கே. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சார்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிறேனோ. ஒருவேளை அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா எந்த சூழ்நிலையிலையும் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது. பார்த்தேன் இப்ப போயிருச்சா? ஊருப்பட்ட சேட்டானோ, கொஞ்சம் நஞ்ச சேட்டை கிடையாது. உங்க வீட்டு சேட்டையா எங்க வீட்டு சேட்டையா? அம்படி சேட்டை. ஆனா இது சேட்டை பிடிச்ச பிள்ளைதான் எனக்கு பிடிக்கும்.
சரிங்க அர்ச்சனா, ரொம்ப நேரம் ஆகுது, போய் படுத்துக்கிறீங்க. என்ன நான் வரேன். அண்ணுக்குட்டி நீங்க தூங்க வச்சுக்கிறீங்களா வீட்டுக்கு கூட்டு போட்டா? ஆ இல்லை சார், நானே படுக்க வச்சுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் திரும்ப இதை கேட்கறேன்னு நினைக்காது. என்ன நெசமாவே அவனுக்கு ஆப்பிள வெட்டி கொடுக்கணும்னு கையை கட் பண்ணியலா? ஐயோ நோன்றாரே. ஏன் சார் இதுல என்ன சந்தேகம்? அதுக்கு தான் வெட்டினேன். விடாம கேட்டுட்டே இருப்பியோல. இல்ல ஆப்பிளுக்கு கையை வெட்டின மாதிரி எனக்கு தெரியலையா? அதே நீங்க புத்தி கூர்மையானவருங்கிறத அடிக்கடி நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா? சரிதான், எத்தனை வட்டம் கேட்டாலும் அதான் சார் உண்மை. சரி நேரா இது போய் படுத்துக்கிறங்க. போய் சொல்றீங்க அர்ச்சனா. உங்க கண்ணிலே தெரியுது. கண்டிப்பா இந்த கையை வெட்டினதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய காரணம் இருக்கணும். கண்டுபிடிக்கிறேன். இது வரைக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா இப்ப நீங்க சில இடத்துல சில விஷயங்களை நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரி வரேன். ம் சரிங்க சார். குட்டி சார் ம் குட் நைட். குட் நைட். மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா? இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா? மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? ஐயோ கவிஞரே, இன்னும் அழகா நீ கவிதை எழுதிக்கிருக்க. ஒவ்வொரு நாளும் உன் கவிதைக்கு காத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நெசமாவே நீ எங்க இருந்து எழுதுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு கவிதைனாலே பிடிக்கும்யா. ஆனா இந்த கவிதையும் தாண்டி உன் மேல ஏதோ காந்த ஈர்ப்பு இருக்கியா? ஒரு வாட்டியாவது உன்னை நேர்ல பாத்துடணும்னு ஆசை. என்னமா கவிதை எழுதுற எப்போ? ஆனா தினம் தினம் இந்த நிலாவில தான் உன்னை பாத்துக்கிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை நான் சந்திக்கும் போது அவர் ஆம்பளைங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். எனக்கு அது பிடிச்சது. எதுவுமே பிடிச்சிருந்தாதே நான் அதை ஏற்றுக்கவே செய்வேன். அது பிடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இது வரைக்கும் உன் கவிதையை மட்டுமே காதலிச்சுக்கிருந்தானா, இப்போது என்ன மீறி உன்னை காதலிக்கணும்னு தோணுதியா? நெசமாவே கவிஞரே, உன்னை நேரில் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் உன் கவிதைக்கு நான் காத்துக்கிருக்க மாதிரி சீக்கிரமாக உன்னை நேரில் பார்க்குற அந்த நாளுக்காகவும் காத்துக்கிருக்கேன். என்ன ரவி வந்துட்டியா? இல்ல என்னடா எங்கடா தனியா உட்கார்ந்திருந்தா இந்த தனிமையை ரசிக்க விடாம வந்துக்கிருக்க? இல்ல எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சந்தேகம். அன்னைக்கு ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீல, அன்னையில இருந்து ஆளு ஒண்ணும் சாரி இல்லையே. அவன தனியா வந்து உட்காந்துக்கிற. உனக்கு சொன்னா அதெல்லாம் புரியாதுடா, நீ சின்ன பையன் பூடா. என்ன சின்ன பையன்? எனக்கு என்ன புரியாது? ரதி ஒண்ணும் சரியில்லப்ப. என்னமோ காதல் கல்யாணம் எதுவும் வேணாண்டு அப்பா கிட்ட வீராப்பா பேசிக்கிருக்க. ஆனா தனிமைய ரொம்ப ஒரு மாதிரி விரும்பி இருக்க. காதலிக்கிறவங்க தான் தனிமையை விரும்புவாங்க. அது காதல் தனிமை. பாண்டி, இது வரைக்கும் எனக்குள்ள இருந்த ஒரு ஃபீலை யார்ட்டையுமே ஷேர் பண்ணது கிடையாது. என்ன நடந்தாலும் உன்கிட்ட வந்து சொல்லிடுவேன். அடிக்கடி என்கிட்ட கேட்பல, உனக்கு இந்த காதல் அப்புறம் கல்யாணம் இதெல்லாம் ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு. அது எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான காரணம் வச்சுருந்தேன். ஆனால் அந்த காரணத்தையும் உடச்சி ஒருத்தர் எனக்கு புரிய வச்சாரு. அவர் தான் நான் சொன்னேனே சரவணா, அவரு. ஆனால் காதல் எவ்வளோ அழகானதுங்கிறத சில கவிதைகள் நம்மளுக்கு உணர்த்தும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் மேலே நான் காதல் வசப்பட்டுட்டேன். என்ன சொல்ற அக்கா? நெசத்துக்குமா? இது வரைக்கும் அவரோட கவிதையை ரசிச்சுக்கிறேன்னா இப்போ அவரவே காதலிக்கிறனோண்டு மனசுக்குள்ள தோணுது. அக்கா எக்கோ இன்னொரு நம்பவே முடியலக்கா. அப்படியே இந்த கவிதை எழுதினாரு. என்ன பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலாவா? இல்ல ஒரு கவிதையை பார்த்து கவிஞர் மேல காதல் வந்துருச்சுன்னு சொன்னீல்ல, அதே. உனக்குள்ள கவிதை ரசனை தெரியாதவன்டா, நான் வாசிக்கிறேன் கேள. சரி படி, நமக்கு படிப்புக்கு ஆகாது. சரி படிச்சு விடு. காவியத்தின் காதலன் கல்லறையில் வாழ்கிறான். நிமிடங்கள் தொலைதூரமானதே, உன் நினைவின் சிறையில் தவிக்கிறேன். எனது கரிவிழிகளில் உனது கண்ணீராக. ரைட் அண்ட் பை கவிஞர். யாருக்கு அந்த மனுஷன்
வா, என்னம்மா ரசிச்சு எழுதியிருக்காப்ல. அதான்டா எனக்கும் தெரியல. கவிஞர்னு மட்டும்தான் இருக்கு, பேர் கூட தெரியல பாத்தியா. இது வரைக்கும் அவரோட கவிதையை காதலிச்சுக்கிட்டு இருந்தேனா என்னமோ தெரியல, அவரவே காதலிக்கிறேன் போல ஒரு உணர்வு. இப்ப எங்க ரதிக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம். டேய் சும்மாறா, நானு சும்மா. வேணும்னா அவரை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்ப? இப்போ அவர் எழுதுற கவிதைக்கெல்லாம் நீ எப்படி 10 லெட்டர் போடவே இல்ல? அதை எடுத்து வச்சிருக்கோம்ல. எப்போதும் கொண்டு போய் நம்ம ஊர் எல்லையில இருக்க போஸ்ட் ஆபீஸ் தானே போடுவ, அங்க போடாத. நாளைக்கு நான் போடுறேன். நாளைக்கு உன் ஆளை கண்டுபிடிக்கிறேன். முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். என்ன ஏன்டா நீ சும்மாறா. ரதி, இது வரைக்கும் உனக்கு இப்படி காதல் கத்திரிக்காய் வெங்காயம்லாம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி தூரம் நீ இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? என் உலகமே நீ தானப்ல. கண்டுபிடிச்சிருவீங்களா? 6 நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சரி பாப்போம். எதுக்கு நேரத்துல தூங்காம இப்படி வந்து பேசணும்னு உட்காந்துட்டு இருக்க? ஏன் மாமா பேசணும்னு சொன்னா பேச மாட்டீங்களா? யாராவது அப்படி சொன்னாங்களா? நீ இப்பெல்லாம் பேச வேண்டியதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. இல்ல மாமா, நீங்க நல்லா தானே படிச்சிருக்கியா? நான் ஏன் என்ன படிச்சேன்னு உனக்கு தெரியாதோ? இல்ல மாமா தெரியும். இல்ல படிச்சிருக்கியா, பிறவியா வேலைக்கு போகாம வீட்லயே? தெரியும். எனக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வி வருண்டு. இந்த கேள்விக்கு உனக்கு நான் கிட்டத்தட்ட முன்னையே பதில் சொல்லிட்டு இருக்கணும். நான் என்ன கனவா கண்டேன் இப்படி சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கும்ட்டு? கண்டிப்பா கல்யாணம் ஆயிட்டு பொறுப்பு இருப்பு எல்லாம் வரணும், எனக்கும் தெரியும். எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கத்தையும் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. என்ன வேலைக்கு தானே போகணும், ஒரு நிமிஷம் ஆகாது. அப்ளை பண்ணா வேலை கிடைச்சிட்டு வேலைக்கு போக வேண்டியனே. மாமா என்ன மாமா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்ளை பண்ணா வெளியே வேலை கிடைக்க முடியாது, வெளியே வேலைக்கு போச்சுட்டு உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேனா? ஆமா, வேலைக்கு போகணும், வெளியே தானே போகணும். வேறங்க வீட்டுக்குள்ள இருந்து வேலை வந்துருமோ? மாமா நான் அப்படி சொல்லல. ஏன் வீட்டுக்குள்ள சொந்த வேலை தான் இருக்கே, அதை செய்யலாமே. புரியல. இல்ல ருத்ர மாமா வச்சிருக்காரே அக்ரிகல்ச்சர் ஆபீஸ், ஏன் அந்த ஆபீஸ்ல அவர் மட்டும் வேலை செய்யணுமா? சரினே, வெளிநாட்டுல போய் படிச்ச வருதே, நல்லா படிச்சிருக்காப்ல, எல்லாம் இருக்கத்தையும் செய்யுது. ஆனா நீங்களும் அதே ஈக்குவலுக்கு படிச்சிருக்கீல, ஏன் நீங்க அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய கூடாது? என்ன வந்தியா புதுசா பேசிக்கிருக்க? புதுசாலாம் பேசல மாமா, என் மனசுல பட்டதையும் பேசிக்கிருக்கேன். என் மனசுல என்ன படுதோ அதை பேசுறதே நினைச்சு பேசிக்கிருக்கேன். நான் அண்ணனோட ஆபீஸ்ல? ஐயோ, அது எப்படி அவந்தியா செட் ஆகும்? இத்தனை வருஷ காலமா அண்ணனே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாத்துட்டாரு. இனி போய் நான் உட்காந்து நல்லாவா இருக்கும்? ஒரு நாள் அது செய்ய மாட்டேன். பெண்ணு வேலைக்கு தானே போகணும். நான் நாளைக்கே அப்ளை பண்றேன், நாளை கழிச்சு வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு போன் அடிப்பீங்க வாரு. இருத்துங்க மாமா, நீங்க இன்னும் வாழ்க்கை என்னடே தெரியாம இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அவங்க சுயநலத்துக்காக எப்படி வேணாலும் வாழ்றாங்க. என்ன இப்ப என்ன, ஒரு வீட்ல 5 அண்ணன் தம்பிங்க 2 தங்கச்சியா இருக்கீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, சின்னவரு காலேஜுக்கு ப்ரொஃபஸரா இருக்காரு, அவர் அந்த வேலை பார்த்துக்கிருக்காரு. அதுக்கு நடுவுல உள்ளவரு படிப்பே வேணாம்னு சொல்லி 5 மில்ல கட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கு 2 பேரு காலேஜ் படிச்சுக்கிருக்காங்க, உங்க தங்கச்சிக்கு 2 பேர் படிச்சுக்கிருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஜோடி தானே பார்த்துக்கிருக்காங்க. உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன், ஏன் இங்க வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன அக்ரிகல்ச்சர் பத்தி எதுவும் தெரியாதோ? எல்லாமே தெரியும் தானே, பிறகு ஏன் இங்க வேலை செய்ய கூடாது? அவந்திகா, அதை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே அங்க இருந்து வேலை பார்க்க முடியாதா வந்தியா? என்னமாமா வேலை பார்க்க முடியாது? உங்களுக்கு என்ன தெரியாதது ஏதாவது இருக்கா? சும்மா பேசுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காதீங்க மாமா. உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. இதுக்கு முன்னாடி உங்க அண்ணனுக்கு நீங்க தம்பியா இருந்தீங்க என்ன, அப்ப நீங்க தனியாளு. உங்களை கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. நீங்க வேலைக்கே போறதுனால உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஆனா மாமா, நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஞாபகத்துல இருக்கா இல்லையா? எனக்கு புரியுது. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வேலை வெட்டிக்கு போறேன்னா பொண்டாட்டி வையதும் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு ஆம்பளை கண்டிப்பா பொறுப்பானவனா இருந்துட்டே ஆகணும். அதுக்கு நான் வெளியே வேலைக்கு போறேன்னு சொல்றேன். நீ குடும்பத்துக்குள்ள சண்டை மூட்டி வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை மூட்டி விட்டு இருக்கனா? இந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல மாமா. என்ன எதிர்பார்க்கல? இல்ல, எனக்கு விளங்கல. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரிஞ்சு பேசுறியா? இது எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்துல போய் என் அண்ணன் ஒரு இடத்துல ஒசந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவர் பதவி வாங்கணும்னு தலையில எழுதிருக்கான்னு. உனக்கு தேவை நான் வேலைக்கு போகணும், அப்படித்தானே? ஏன் எனக்கு என்ன வெளியே வேலை கொடுக்க ஆள் நம்மள இருக்காங்க, எல்லாம் கியூ போட்டு நிக்கிறாங்க. நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கும், நான் வேலை பார்ப்பேன். அப்போ நான் சொல்ல வரதே காலையில வாங்க கூடாதுன்னு முடிவுல இருக்கியே, அப்படித்தானே? ஏன் நீனு கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க புத்திமதி சொன்னாலோ இல்ல எனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி என்ன பேசினாலோ சரி, அது எனக்கு சரியா பட்டாதே அதை செய்வேனே தவிர
வேற யார் என்ன கம்பல் பண்ணி இதை நீ செய்யணும்னு சொன்னாலும் அதை நான் செய்ய மாட்டேன் அவந்தியா. அது என் குணம். என் அண்ணன் என்னை அப்படிதான் வளர்த்திருக்காரு. அண்ணா 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 முச்சுக்கு 300 தடவை அண்ணா இப்படியே இருக்கியே இப்படியே நீ எப்படி வாழ்க்கையில பழப்பிய என்னமோ சின்ன பிள்ளைல இருந்து உங்க அண்ணனே உங்க வார்த்தை மாதிரி பேசிக்கிட்டியே வாயை மூடி. இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுறேன் அவ்வளவே பாத்துக்க. உனக்கு என்ன தெரியும் அண்ணனை பத்தி? நீ பாத்தியா வந்து இல்ல பாத்தியான்னு கேக்குறேன். சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்ததே எங்க அண்ணன். எங்க ஆத்தா அப்ப விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு யார் எங்களை பார்த்தது நினைச்சுக்க. அவ எம்பட்டு கஷ்டத்தை தாங்கி எம்பட்டு துயரத்தை தாங்கி அவர் எங்களை வளர்த்தாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன நானும் பொறுமையா போட்டு பாத்துக்கிறதா ரொம்பவே பண்ணிக்கிருக்கேன். அவருக்கு நீ எதுவுமே செஞ்சது கிடையாது. அவருக்குன்னு செய்யணும்னு நினைச்சதா அவர் தொந்தரவு பண்ணாம அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழணும்னு நினைக்கிறது மட்டுமே. அவர் எங்களுக்கு தெய்வம். உனக்கு என்ன தெரியும்? ஓ அப்போ ஒரு பொண்டாட்டியா இருந்தே நான் பேசுறது தப்பு, உங்க அண்ணனா இருந்தே அவர் நடந்துக்கிறது மட்டும் கரெக்ட் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா நியாயம். ரொம்ப நல்லா இருக்கு உங்க நியாயம். சரி நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன பிடிக்காம தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இனி உனக்கு பிடிச்சிருந்ததா? சுத்தமா பிடிக்கவே இல்ல, விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்ட. எதையும் சொல்லி காட்டணும்னு சொல்லல அவந்தியா. என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வாழ வருதுன்னா அந்த குடும்பத்தை அனுசரிச்சு வாழ்றதே பொம்பளை பிள்ளை. அது கூட்டு குடும்பமா இருந்தா அதை பிரிச்சு விட்டு போன்னு நினைக்கிறதுக்கு பேரு பொம்பளை பிள்ளையே கிடையாது. இந்த விஷயத்துல என் அத்தை மாமா மேல பழி சொல்ல விரும்பல நான். என்ன அவங்க உன்னை நல்லாத்தான் வளர்த்திருப்பாங்க. நீ தான் யாரோ பேசிக்கிட்டு ஆடிக்கிற மாதிரி தோணுது. மாமா நான் என்ன பேசுறேன் நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. நீ ஒண்ணு எனக்கு பேச தேவையில்ல. என்ன என் மனசுக்கு என்ன படுதோ அதுக்கு நான் செய்வேன். என் உயிரே அழிஞ்சாலும் சரி என் அண்ணனை எதிர்த்துக்கிட்டு நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என் அண்ணனே முக்கியம். பிறவதுக்கு ஏன் கழுத்துல 3 முடிச்சு போட்டியே? எனக்கு தான் அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லன்னு தெரியுதுல. விருப்பமே இல்லாம கல்யாணம் முடிச்சிட்டு வராமா? ஆனா நான் சொல்றது மட்டும் கேட்க மாட்டாராமா. எந்த விதத்துல இது நியாயம்? அவந்தியா நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் சொல்றதே நீ கேட்கணுங்கிற மாதிரி நீ பேசிக்கிருக்க. என்னால இதை ஏத்துக்க முடியாது. என்னவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயத்தை நீ சொல்றது நான் கேட்கிறேன், நான் சொல்றது நீ கேட்கிறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிருந்தாலும் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து போகணும். புருஷன் பொண்டாட்டி போறதுல விட்டு கொடுத்து போறது மட்டும்தான் வாழ்க்கை. அவந்தியா சின்ன வயசுல இருந்து இந்த குடும்பத்தை நீ பார்த்ததே கிடையாதா? புதுசா பேசுறேன். பாத்திருக்கேன் மாமா, இல்லன்னு சொல்லல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் படிச்சிருந்தா அக்ரிகல்ச்சர் பத்தி எல்லாம் தெரியுங்கற. ஏன் உங்க அண்ணனை ஏத்துக்கிட்டு வேலை செய்ய முடியாதுன்னு கேக்குறேன். உங்களுக்கு கேட்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன எல்லாத்தையும் மாத்தி போறதுக்கு. அப்படியா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி. என்ன இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி விருப்பம் இல்லவே என்ன அது இப்ப வரைக்குமே என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. விருப்பம் இல்லாம போறதுக்கு காரணம் யாரு என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. அதுக்காக உங்களை பிடிக்கலன்னு எந்த இடத்துலயும் நான் ஒதுக்க கிடையாது. எந்த ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் காதலிச்சிருந்தா கல்யாணம் மாத்தி நடந்திருந்தா அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு ஏத்துக்கிட்டு வாழ்ந்ததே ஆகணும். அதுதான் பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. ஆம்பளை பெண்கள் அப்படித்தான் வாழணும். ஆனா அப்படி ஒண்ணு யாரும் இங்க வாழ்றது கிடையாது. என்ன 150% வேணா அப்படி வாழலாம், மீதி 50% பூரா பொறுக்கித்தனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி சுத்தி இருந்தா தெரிவாங்க. நான் அப்படியா இருந்தேன் சொல்லுங்க? கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனி இதுதான் என் வாழ்க்கை, இதுதானே ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்தாகணும். சரி அதுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தை தேடிக்கிறதே அப்படி நினைக்கிறேன். மாமா நீங்க என் புருஷன், உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? உங்களுக்காகவே பேசிக்கிருக்கேன். நீ என்ன சொன்னாலும் சரி அவந்தியா, என்னால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முடியாது. உனக்கு நான் வேலை பார்க்கணும் அப்படித்தானே? நாளைக்கே வெளியே வேலை வாங்கிட்டு வந்து பாக்குறேன். பாக்குறியா? இதுதான் உங்க முடிவு அப்படித்தானே? இதுதான் முடிவு இல்ல, இதத்தையும் செய்வேன்னு சொல்றேன். எனக்கு என்ன விட என் உன்னை விட எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். அதை விட என் அண்ணங்களே எனக்கு முக்கியம். நம்ம கஷ்டப்படும் போது நம்மள யார் தூக்கி வளர்த்துறாங்களோ அவங்க நம்ம சாமி மாதிரி மதிச்சு கும்பிடணும். இன்ன வரைக்கும் நான் சாமியா நினைக்கிறது என் அண்ணனை மட்டும்தான். அதுக்காக எல்லாரோட பேச்சை கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. வந்துட்டா நீ தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது எந்த அளவுக்கு உங்க தம்பி தங்கச்சிகளுக்கு நீங்க முக்கியம். இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தது போதும். இன்னைக்கு உங்க பேச்சை கேட்கிற உங்க தம்பி நாளைக்கு என் பேச்சை கேட்க வைப்பேன். இது நடக்கல என் பேர் அவந்தியா கிடையாது. கண்டிப்பா இந்த குடும்பத்தை நான் பிரிப்பேன். எல்லாத்தையும் நடத்தி காட்டுறேன். குடும்பத்துக்குள்ள ஓலை வந்தே நினைச்சீங்களா? எல்லாரும் நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டிய. நான் எதுக்கு இங்க வந்தேன்ட்டு எனக்கு தான் தெரியும். பார்க்குறேன். கண்டிப்பா நான் நினைச்சதை நடத்தாம ஓயவே மாட்டேன். எப்பா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்பத்தை கொளுத்தி போட்டிருக்கா. இனி சும்மா பத்திக்கிட்டு எரியும். இன்னும் விடக்கூடாது. உள்ள தீய மூட்டி விடுவான். குடும்பமா சேர்ந்து மொத்தமா ஏன் சொத்தை ஆட்டி போட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. இனி இவளை வச்சுதே முழு கை நகர்த்த போறேன். எதுக்கு நீங்க வந்திருக்கிய? எனக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் உடம்புக்குலாம் முடியாமல்ல, நல்லாத்தே இருக்கேன். இல்ல உங்க அப்பா தான் பாவ சொன்னார். உடம்பு முடியலண்டா பாக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு.
நல்லா தான் இருக்கேன் குத்துக்கல்லாட்டம். டாடி நோய் நோண்டி கேள்வி எடுக்காத. எதுக்கு வந்தாலும் பார்த்துட்டு போவா, பேசாம இரு. அப்பதான் நீ உன் சோழியை பாக்குறியா? உனக்கு உடம்பு முடியல சும்மா ஊசி குத்துனா குத்திக்கிறியா? எதுக்கு சம்மந்தமே இல்லாம பண்ணிக்கிருக்காக? அவர் தான் நீ போக வேணாம்னு சொன்னாரு, நான் போனேன். திரும்ப கூட்டு வந்துட்டார்ல, இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு? ஒட்டச்சி இப்படி வாய் அதட்டி பேசக்கூடாது, வாய் பொத்து. ஆவுனா இதை ஒண்ணு சொல்லிருங்க. என்ன அம்மா சீக்கிரம். இப்படி தூரம் வாழ அளவுக்கு வச்சுட்டோம்ல, அப்பவே இவளுக்கெல்லாம் கள்ளிப்பாய வச்சு கொண்டு வந்துருக்கணும். கருமம், என் மாணவரியை வாங்குறதுக்குனே பிறந்த காலம் 2 கொட்டை சிரிக்கிறோம். வச்சுக்கிற முடி ரிசல்ட் வரட்டும். டாக்டர் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? பாட்டிமா, நீங்க அவசரப்படுற மாதிரி எதையும் செய்ய முடியாது. இது முதல்ல தப்பு தெரியுமா? என்னமோ பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டு பண்ற மாதிரி. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உன் ஜோலி என்ன? எதுக்கு வரச்சணுமோ அதை மட்டும் பார்க்கணும். கொண்டு போய் பிளேட் கொடு. ச்சே, சுத்த ஹியூமன் ரெஸ்பெக்டே இல்லாத ஃபேமிலியா இருக்கு. இவங்க கூட இந்த பிள்ளை எப்படி இருக்கு? அவங்க அப்பா என்னன்னா இப்படி பண்ணி சொல்லிக்கிருக்காரு. பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியறா. எந்த தப்புமே இவ பண்ணல. பூவரசி, என்னதான் நீ மனிதநேயமா யோசிச்சாலும் நீ உன் வேலையிலையும் நீ கரெக்டா இருந்தானே ஆகணும். சரி போவோம். அம்மா இப்படியே தான் மயங்கி கிடப்பாளா? இல்ல, டெஸ்ட் எடுக்கிறதுக்காக மயக்கோசி போட்டேன். ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரியாமலே அவங்க அப்பா எடுக்க சொன்னாரு. எந்திரிச்சிருவாள? சோறு கொடுக்கலாம்ல? அதெல்லாம் எந்திரிச்சிருவாங்க ஒரு 10 நிமிஷத்துல. சரியா போயிடும். சரி, நான் போய் அவங்க அப்பா கிட்ட ரிசல்ட் சொல்லிட்டு வரேன். என்ன பாத்துக்கிருக்க? பொம்பளை பிள்ளைய வளர்த்த லட்சணத்துக்கு உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிருக்கோம் பாத்தியா? எங்களை சொல்லணும். வளர்க்குறா பொம்பளை பிள்ளை. நாங்க இருந்த காலத்துல பொம்பளை பிள்ளை எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? வளர்க்குறாளுங்க. இந்த கருமத்துக்கு அவன் 2 பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கான் போல. இப்பதானே விளங்குது. இம்பிட்டு நாளா சப்போர்ட் பண்ணிக்கிறேன் தெரியுமா இவ அவகிட்ட பேசுறதுக்கு. ஆனா இன்னைக்கு இவ செஞ்சுட்டு வந்த செயலை பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. அத்தா அதுக்காக உங்க மையன் செய்யறாரே, அது எம்மா பெரிய ஒரு கேவலமான செயல் தெரியுமா? ஆமா, அவன் தப்பு செஞ்சுக்கிருக்கான். கேவலமான செயலாக்கும். உன் மையன் உன் புருஷன் நல்லதே செஞ்சுக்கிருக்கான். எங்க இவ கெட்டுக்கிட்டு போய் வேற ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தா அப்புறம் நமக்கு தானே மான மரியாதை போகும். மான மரியாதை வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் எங்க குடும்பம். என்ன போய் ஜோலி இருந்தா பாரு. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுல இருந்து எனக்கு கொடுமைதான் படுத்திக்கிருக்கீங்க. இன்னைக்கு என் பொம்பளை பிள்ளைகளுக்கும் இதே கொடுமை. கூட பிறந்த 2 பேரையும் பிரிச்சு வச்சு இப்படி சாவடிக்கிறீங்க. என் பிள்ளை தப்பே செஞ்சிருக்க மாட்டா. அவ அப்பா என் மெம்பரிய செயலை செஞ்சுட்டாரு. இது இவளுக்கு தெரிஞ்சுதுன்னா உசுரோட இருப்பாளா? இவளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? கடவுளே, என்னை இதே போட்டு சோதிச்சுட்ட. இவளையாவது நிம்மதியா இருக்க விடு. வலிக்குதுமா. ஐயோ என் புள்ள. என்னடி பார்வை போ. முடியலம்மா, வலிக்குது. எந்த தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்பேன் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை பிறக்கிறக்கு அன்னைக்கே கள்ளிப்பால் வச்சு கொள்றது. உனக்கு இப்படி தூரம் ஏதாவது கஷ்டம் வந்திருக்கு மாதிரி இருந்தாலும் சாதின்னு கிடந்துச்சு ஆகறியா? உன் வாழ்க்கை என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தாண்டி கஷ்டமா இருக்கு. அந்த கடவுளுக்கு தேவையில்லை. ஆமா டாக்டர், உனக்காக எப்படி நேரம் வெயிட்டிங்? சொல்லுங்க, என்னாச்சு? நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? இல்ல, உள்ள இருக்காங்களே உங்க பொண்ணு, அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தேவையில்லாத நீ பேசாத. நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லு டாக்டர். சரி, குடும்பமே இப்படிப்பட்டவங்க தான் போல. பாவம் அந்த புள்ள. யாரு? எனக்கு வெளியூர் ஆஸ்பத்திரி கூட்டு போக தெரியாமல இல்ல? என்ன வெளியூருக்கு போனா தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் வீட்டுக்கு வர சொல்லி உடனே பார்க்க சொன்னேன். நான் என்ன வந்து சொன்னா அந்த வேலையை முடிச்சு தேவையில்லாத அதிக பிரச்சனை பேசக்கூடாது. என்ன உங்க மரியாதை என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரி, நான் என் வேலை செய்யணும்ல, சொல்லிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு எந்த தப்புமே செய்யல. அந்த பிள்ளை நன்னடத்தையாதே இருக்கு. நம்பலாமா? நம்பிக்கை இல்லைன்னா ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டணுமோ? இப்படி இருக்கிய? அதையும் கேப்பே தேவைப்பட்டா என்ன எல்லாத்தையும் மூத்துட்டே ஆகணும். அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் இல்லைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். என்ன, அந்த பிள்ளை எந்த தப்புமே செய்யல, சுத்தமாத்தே இருக்கு, எதுவுமே பண்ணல. உன் வேலை முடிஞ்சது. காசு அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்க, வாங்கிட்டு போயிட்டே இரு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன் எந்த ஒரு பெத்த தகப்பனும் தன் பெத்த பிள்ளைக்கு, அது பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு செயலை செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. முறையா நீங்க செஞ்சதையும் பார்த்துருக்கேன். சரி, ஆனா கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க. வரேன். ஆமா, பெரிய இவ வந்துட்டா. என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு பதில் இல்ல, சும்மா அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் வந்துருவாங்க ஆட்டிக்கிட்டு. பரவாயில்ல,
நான் வளர்த்த வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போகல. இதோட வர முகூர்த்தத்தோட கல்யாணத்தை முடிச்சு புருஷ வீட்டுக்கு துரத்தி விடுற வேலையை செய்யணும். இல்லண்டா என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு நான் யாரும் எதிரியா நினைக்கிறேனோ அங்க போய் கல்யாணம் முடிச்சு வாழ போயிட்டான்டா. சும்மாவே சாதிக்காக வாழ்றவே நானு. சாதிதே என் உடம்பு உசுறு எல்லாமே. இந்த அளவுக்கு கேவலமானவரை நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கலப்பா. டாக்டர் கிட்ட என்ன செக் பண்ண சொல்லி இந்த உலகத்துல எந்த ஒரு பெத்த பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இதை ஏன்ட்டு கேட்டிருந்தாலே நானே சொல்லி இருந்திருப்பேனே. இப்படி தூர செஞ்சு தெரிஞ்சுக்கிறேன்னுப்பா. ஐயோ அசிங்கமா இருக்கு. எனக்கு வேணும்டா, வேணும். உன்னை சுத்தி சுத்தி வந்து காதலிச்சப்பல எனக்கு வேணும். ஆனாலும் பாவப்பட்ட ஜென்மம்டா நானு. என்னால உன்னை மறக்க முடியாதுடா. நான் கூட தப்பே செய்யாம இன்னைக்கு இப்படி தூரம் அசிங்கப்பட்டுட்டேன். ஒருவேளை உங்களோட தப்பு செஞ்சிருந்து என் அப்படிக்கு தெரிஞ்சிருச்சு நீ கொன்னே போட்டிருந்திருப்பாரு. அப்ப கூட உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. கடவுளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதையும் பிடிச்சு ஒதுக்கிறாரு. ஆனாலும் என்னால ஒண்ணு மறக்க முடியாதுடா. இப்பவும் ஐ லவ் யூட வருது. ஜாதி ஜாதி ஜாதி, இந்த ஜாதி வெறி பிடிச்சதா என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. என் அம்மாவையும் கொடுமைப்படுத்துறாங்க. எப்படியும் இவரு இன்னொரு இடத்துலதான் என்னை கல்யாணம் கட்டி வைப்பாரு. எனக்கு அது தெரியும். ஒரு காலம் வேற யாராவது என் கழுத்துல தாலி கட்டிட்டா நான் செத்து போயிருவேன்டா. உசுரோட இருக்க மாட்டேன். ஏன்னா உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு நினைவும் அது என்னால மறக்கவே முடியாதுடா. மீண்டும் நமது நாடகம் நானும் நீயும் சேர்வதா யாருக்கென்ன பாதகம். யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம். உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த என்ன செய்வது சொல்லடி முல்லை. அண்ணே வாட செல்வா, என்னடா தூங்காம வந்து இங்க நிக்கிற? என்ன பத்தா நீயும் தூங்காம வந்திருக்க? என்ன இன்னும் யாருத்ரா இந்த மருது பயிலவே காணோம், இன்னும் வரவே இல்லை பாத்தியா? அவனே அங்க வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லி சொன்னானே. அன்னை போன் அடிச்சு விசாரிச்சேன், அங்கெல்லாம் வேலை கிடையாதான். இப்ப வேலையே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அவன் கிட்டத்தட்ட 7 மணிக்கே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது, இன்னும் வரவே இல்லை. என்னடா சொல்றீங்க? ஆமா, ஏன் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேறியா? அப்படிலாம் இருக்க மாட்டானே பத்தா. நம்மள்ட்ட கேளுடா. நான் ஒரு வாட்டி அடிச்சேன், இவன் ஒரு வாட்டி அடிச்சான், எல்லாரும் அடிச்சுட்டே கிடக்குறாங்க. எடுக்க மாட்டேறியா போனேன்? அந்த ஐயாக்கு போன் போட்டியலா? தெரியல, நீ அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது. இல்ல என்னடா அத்தராத்திலும் சொல்லிக்கிருக்க? ஐயோ கடவுளே, என்னத்த சொல்ல? தாத்தா தெரியாம சொல்லிவிட்டையா? நான் சொல்ல கேட்காம ஒரு வாட்டி டார்ச் லைட் எடுத்துட்டு நடந்து போறாரு. ஏன் பத்தா வயசானவர் ஏன் அப்படி செய்யற? நான் கேட்கவே இல்லடா, நான் சொல்லிட்டேன். நீ வேணா போ. நானும் வண்டி எடுத்துட்டு வரேன்னே, போய் என்ன பாத்துட்டு வருவான். கொஞ்ச நாளாவே ஆளு சரியில்லாம தான்டா இருக்கான். நானும் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது மறந்து போயிடுறது. அன்னைக்கு ஒரு நாள் பேசுனேன், அதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசவே இல்லை. சரிண்ணே, நாளைக்கு கண்ணா ஊர்ல இருந்து வரானம்மா. ஆமா சொல்லிவிட சொன்னாரு. ஓ லீவ் வருதுல, அதுக்கு வருமானம் இருக்கும். சரி இவன் எங்க போனியா? வேண்டா தெரியல, உன் தாத்தா டார்ச் லைட் எடுத்துட்டு போயிருக்காரு. நீயும் கூட மாட போய் பார்த்து என்ன கூட்டு வாங்க. என்ன சோறு இரு திண்டானான்னு தெரியல, பசி தாங்க மாட்டியான். சரி அப்பதா நீ என்ன இருந்து பாரு, நாங்க வார. என்ன கதிர தூங்கிட்டியானா? அவெல்லாம் படுத்திருப்பேன். அவனை எழுப்ப வேணானது இவனை எழுப்பி கூட்டு வந்தேன். சரி நீ என்ன இருந்து பாரு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். வாடாடி. வாங்க நீ. நாமளும் எத்தனை வாட்டி அடிச்சிட்டோம், ஏன் போன் எடுக்க மாட்டேங்குது தாமரை? ஒருவேளை நம்ம கிட்ட பேசுறது வீட்டுல தெரிஞ்சு போச்சோ? அப்படிலாம் தெரிஞ்சா இந்நேரம் போன போட்டு எப்பயோ சொல்லியிருக்குமே. ஒண்ணுமே வரங்களையே. ஐயோ, இந்த பிள்ளைகிட்ட பேசாம இருக்கவே மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்குதே தெரிலையே. யார்கிட்ட கேட்கலாம்? யார்கிட்ட கேட்டா சரியா வரும்? அப்பத்தாக்கு பேசாம அம்மா கடிச்சா என்ன? வேண்டாம், இந்நேரத்துல அப்பா பக்கத்துல இருப்பாரு, அம்மா கடிக்க வேணாம். ஆனால் இது ஏன் போன் எடுக்க மாட்டேன்னு தெரிலையே. எனக்கு மண்டையே பிடிக்குது. ராத்திரி பூரா தூங்க மாட்டேன் நான். தாமரை எப்படியாவது போனை எடுத்து பேசு தாமரை. கடவுளே, என் அக்காவுக்கு ஏதோ பிரச்சனைட்டு மட்டும் மனசுக்குள்ள படுது. என்ன பிரச்சனைட்டு தான் தெரில. நீதே ஏதாவது பண்ணி என் அக்கா பிரச்சனை தீர்த்து வைக்கணும். இல்லை எனக்காவது எப்படியோ தெரியப்படுத்து தாமரை. ஐ லவ் யூடா. நான் ஏன் அந்த பிள்ளைய அங்கேயே விட்டுட்டு வந்தேன்? அந்த பிள்ளை என்னை பார்த்த பார்வை என்னால அதை மறக்கவே முடியாது. ஆனா மருது, உனக்கு உன் குடும்பத்தே முக்கியம். அதை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவும் பெருசா இல்ல. அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறம தூக்கி எறி. ஆனாலும்
அந்த பிள்ளை பாவம்ல தப்பு செஞ்சுட்டான். இனி அந்த பிள்ளைய வெளியே அனுப்புவாங்களா? அந்த பிள்ளை என்ன செஞ்சுக்கிருக்கோம்? ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்னையும் பைத்தியக்காரனாக்கிட்டீங்களே. என்னோட என்னோட மீனாட்சி, நீ சொன்னது என்னாச்சி? யார் அவன் இந்நேரத்துல வயக்காடுக்குள்ள? நீ யாரா என்னைய கேக்குற? உன்னை நான் எங்கேயோ பாத்துக்கேன்டா. இல்லை இல்லை இல்லை, நீ ருத்ரானனோட தம்பி தானே? ஆமா, நீங்க யாரு? நானா? நான் ஒரு தேவதாசடா. குடிச்சிருக்கீங்களோ? ஆமா, என்ன செய்ய, வாழ்க்கை முழுசு இதுதானே நம்ம தலையில ஒருத்தி எழுதி விட்டுட்டு போயிட்டா. அதனால இத குடிச்சுதான்டா என் மனச ஆத்துறேனா. தம்பி, அனுபவத்துல சொல்றேன், காதல்லாம் பண்ணாத. காதல் பண்ணினா இந்த மாதிரி தான் சுத்தணும், ரோடா ராத்திரி பூரா. ஏன் நீங்க காதலிச்ச பொண்ணுக்கு என்னாச்சு? நான் எங்க காதலிச்சேன், அவதே என்னை துரத்தி காதலிச்சா. எனக்குள்ளே காதல் இருந்துச்சு, ஆனா போய் சொல்லணுட்டு போகும்போது எல்லாமே போயிடுச்சு. என்னை துரத்தி காதலிக்கும் போதெல்லாம் வேணான்னு சொன்னல, இப்போ நானே போறேன்னு மொத்தமா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு டாட்டா பாய் குட்டு பாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? ஆமாடா தம்பி, நேத்துதான் கல்யாணம் ஆச்சு. உருகி காதலிச்சாடா. ஆடா நான் தான்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா, ஒருத்தர் நம்ம கிட்ட தேடி வரும்போது அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தினா அவங்க நம்ம வாழ்க்கையிலே இல்லாம போயிடுவாங்கன்னு இவ விஷயத்துல தாண்டா எனக்கு புரிஞ்சுது. அனுபவத்துல சொல்றேன்டா, இருக்கும் போதே அனுபவிச்சு பண்ணணும்டா. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாம போகுது பத்தியா. பாரு, நேத்து வரைக்கும் எனக்கு காதலியா இருந்தவ இன்னைக்கு வேற ஒருத்த பொண்டாட்டி ஆயிட்டா. இப்படிதான்டா வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்கடா தம்பி. இங்க யாரு மருது? நீ கட்டுறது என் கழுத்துல தாலி, வேற எவன் கட்டினாலும் அது தூக்கு கேற்கு சமம். என்னை ஏத்துக்கடா. நம்ம குடும்பத்துக்கு மான மரியாதை முக்கியமா இருக்கு. அவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை மதிக்க கூட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை விஷயத்துல ரொம்ப தெளிவா பார்த்து முடிவு எடுக்கணும்டா. எனக்கு தெரியும் நீ எப்போதுமே அண்ணனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்னு. எனக்கு நீ வேணும்டா மருது. என்னடா தம்பி, நீ என்னை மாதிரி லவ் ஃபெயிலியரா? அண்ணே, என்ன ஏதுன்னுலாம் கேட்காது என்னே. மனசு ஒரு மாதிரி ரொம்ப பாரமா போச்சு. இந்த கையில வச்சிருக்கீங்களே, அது கொடுக்குறீங்களா? அடியாத்தி, எலே வேணாம்டா, சொன்னா கேளு. இதெல்லாம் நீலாம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி போயிருடா. வேணாம்டா, கஷ்டம் இருந்தா பேசாமறா. கொடுங்கண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலே குர்ராடி. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடன் காண்பாயா? என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா?